பலருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கிற ஒரு பண்பாடுதான் இந்த பொங்கலில் வெளிப்படுகிறது. கரும்பு என்றாலே வெல்லம், வெல்லம் இல்லாமல் பொங்கல் இல்லை. பொங்கல் என்றாலே படையல் என்று பொருள். படையல் என்பது யாருக்காகன்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ படையல் என்பது ஒரு பொங்க வச்சுட்டா அந்த பொங்கலில் இருக்கிற உணவை நாம் மட்டுமே சாப்பிடுவதில்லை, அது பலருக்கும் பகிர்ந்து அளிக்கிறோம். இதைத்தான் பகிர்ந்துட்டு வாழுதல். நமக்கு கிடைக்கிற இயற்கை தருகிற எல்லா பொருளாலும் செய்யப்படுகிற உணவை பலருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கிற ஒரு பண்பாடுதான் இந்த பொங்கலில் வெளிப்படுகிறது. ஏன்னா பண்பாடு என்பதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், பண்பாடு என்பதை ஒரு நிலம் சார்ந்தவைதான். இந்த நிலத்தில் என்ன விளைகிறதோ அதுவே நம் உற்பத்தி பொருளாகிறது. உற்பத்தி பொருளுக்கு எது தேவைப்படுகிறதோ உற்பத்தி கருவிகள், இவையெல்லாம் பண்பாட்டின் கூறுகள் தான். இசையாகட்டும், கலையாகட்டும், இலக்கியங்களாகட்டும், வாழ்வெளியினுடைய மரபுகளாகட்டும், எல்லாமே பண்பாட்டு கூறுகள் தான். ஆக நாம் பொங்கலைத்தான் தமிழர் திருநாள் என்று சொல்லிக்கொள்ள முடியும். வேறொரு திருநாள், குறிப்பாக தீபாவளி வருகிறது, தீபாவளியை பார்த்து தமிழர் திருநாள் என்று சொல்ல முடியாது. தமிழர் திருநாள் என்றால் பொங்கல். ஆக பொங்கல் என்றால் படையல், படையல் என்றால் பகிர்ந்து உண்ணுதல் என்று உள்ளபடியே பொங்கலை நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும். நம் மூதாதைகள் பொங்கலை அப்படித்தான் பார்த்திருக்கிறார்கள். பொங்கல் என்றாலே நமக்கு கரும்பும் ஞாபகத்திற்கு வர வேண்டும். பொங்கல் என்பது ஒரு பொருளோட, குறிப்பாக பச்சரிசியோட பொங்குவதல்ல. அது பானையில் பொங்குகிற போது அதன் அருகே கரும்பு இருக்க வேண்டும். நாம் கரும்பை அதனுடைய இனிப்பான சாறுக்காக நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். வெல்லம் என்கிற ஒரு பொருளுக்காக பயன்படுத்தி இருக்கிறோம். நமக்கு கிட்டத்தட்ட தமிழர்களின் உணவில் பனையும் கரும்பும் புல்வகையை சார்ந்த தாவரம் என்றாலும் கூட அது தருகிற அந்த சுவைக்காக, இனிப்புக்காக நாம் தொடர்ந்து பயன்படுத்தி வந்திருக்கிறோம். கரும்பு என்றாலே வெல்லம், வெல்லம் இல்லாமல் பொங்கல் இல்லை என்பதால் தான் கரும்பும் பொங்கலோடு இருக்கிறது. பொங்கல் வைக்கிற போது வெறும் பானையில் மட்டும் பொங்கல் வைப்பதில்லை, அந்த பானையின் விளிம்பில் மஞ்சளை கட்டி இருப்போம். ஒரு மஞ்சளை செடியோடு பிடுங்கி அந்த விளிம்பிலை கட்டி இருப்போம். கரும்புகள் 3 கரும்புகளை நாம் அதில் நிலநிறுத்தி இருப்போம். இதெல்லாம் ஒரு விளைநிலத்தின் குறியீடு. இந்த நிலத்தில் விளைகிற உற்பத்தி பொருளினுடைய ஒரு பெரிய குறியீடு. இன்னொன்று, உழவர்களின் உறுதியை, உழவர்களின் வளர்ச்சியை, இனிமையான வாழ்வின் தொடக்கத்தை கரும்பு உணர்த்துவதாக முன்னோர்கள் கருதி இருக்கிறார்கள். பொங்கலுக்கும் நாம் வாசலில் போடுகிற கோலத்துக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. நாம் வெறுமனே அழகுக்காக கோலம் போடுவதில்லை. ஆனால் கோலம் என்றால் தமிழில் அழகு என்றுதான் பொருள். நம் பாட்டனும் பாட்டிகளும் வாசலில் கோலம் போடும் போது பச்சரிசியை, முதல் நாள் குத்திய பச்சரிசியை மாவாக்கி வாசலில் மாக்கோலம் போட்டு வைப்பார்கள். அவர்கள் போடுகிற அந்த மாக்கோலம் என்பது மண்ணடி உலகத்தில் வாழுகிற நுண்ணுயிர்களுக்கு, எறும்புகள் உள்பட்ட சில உயிர்களுக்கான உணவை அவர்கள் முதலில் பரிமாறுகிறார்கள். பொங்கல் அன்று கட்டாயம் வாசலில் கோலம் போட வேண்டும். நீங்கள் கோலம் போடுகிற பெண்ணினுடைய அந்த கையை கவனியுங்கள். அவர்கள் வைக்கிற ஒவ்வொரு புள்ளியின் அழகும் நிலத்தில் போடுகிற விதைக்கு ஒப்பானது. ஆக கோலம் என்பதும் ஒரு விதை, அவர்களுக்கு அந்த புள்ளி என்பது ஒரு விதை, அவர்கள் போடுகிற கோலம் என்பது அதில் விளைகிற பயிர் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். கோலம் என்பதும் பல உயிர்களுக்கு உணவு போடுகிற ஒரு நல்ல வேலை, அழகு என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பொங்கல் என்றால் அறுவடையும் நமக்கு நினைவில் வர வேண்டும். இது அறுவடை திருநாள். அறுவடை திருநாள் என்பது நம் வயலில் இருக்கிற நெல்மணிகளை, தானியங்களை கொண்டு வந்து உணவு களஞ்சியத்திலே சேர்த்துகிற ஒரு நாள். அதனால் தான் அறுவடை திருநாள் என்கிறோம். ஆனால் அதிலே ஒரு பண்பு நமக்கு இருந்தது. விளைவிக்கிற பயிரின் நுனியை, கதிரென சொல்லுகிற நுனியை, அது வரகாக இருக்கலாம், சோளமாக இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் சாமை, திணை என்று தானியங்களாக இருக்கலாம், அரிசியாக கூட இருக்கலாம். அதன் நுனியை கொண்டு வந்து வீட்டுக்கு வைக்கிறோம். நடுவை அறுத்து வந்து மாட்டுக்கு வைக்கிறோம். மீதி இருக்கிற ஒரு அரை அடியை அப்படியே அங்கு விட்டு வருகிறோம். அது காட்டுக்கு விட்டு வருகிறோம். ஆக ஒரு விளைச்சல் என்பது வீட்டுக்கானது, மாட்டுக்கானது, காட்டுக்கானது. நாம் 3 பேரும் பகிர்ந்துதான் ஒரு உணவை, ஒரு அறுவடையை நாம் எல்லோரும் பகிர்ந்து கொள்ளுகிறோம். நாமே வைத்துக் கொள்வதில்லை என்பதுதான் அறுவடை திருநாளில் மிக முக்கியமான செய்தி. பொங்கல் என்றால்
முதல் பொங்கலை யாருக்கு வைக்கிறார்கள் என்றால் சூரியனை வணங்கி வைக்கிறார்கள். அதுக்கு பேரு சூரிய பொங்கல். சூரியனுக்கு எதற்காக பொங்கல் வைக்க வேண்டும் என்றால் ஞாயிறு போற்றுதும் என்று சிலப்பதிகாரத்திலே இளங்கோ அடிகள் தன்னுடைய அந்த பெரும் காப்பியத்துக்கு முன்னாடி, ஒரு காவியம் எழுதுவதற்கு முன்னாடியே சூரியனை போற்றுகிறான் என்றால் உழவர்களின் பண்பாட்டில் சூரியன் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறது. காரணம், சூரியன் நாள்தோறும் 90 விதமான தாதுக்களை, ஒரு ஆற்றலை இந்த மண்ணுக்கு தருவதால் தான் மண்ணில் உயிர்கள் வாழ்கிறது, பயிர்கள் விளைகிறது. ஆக உயிரும் பயிரும் சூரியனால் வருகிறது என்பதை உணர்ந்த ஒரு இனம் தமிழினம். ஆக தமிழினம் அந்த உணர்வோடு சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறது. நாம் பொங்கலுக்கு என்னென்ன பொருள்களை பயன்படுத்துகிறோம்? நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த நிலம் சார்ந்த உற்பத்தி, அது தருகிற உற்பத்தி பொருள் தான் பொங்கல் என்று பேசினோம், பண்பாடு என்று பேசினோம். பொங்கலுக்கு 3 பொருள்கள் முதன்மையானது. ஒன்று பச்சரிசி. நாம் புழுங்கரிசியில் பொங்கல் வைப்பதில்லை, பச்சரிசியில் பொங்கல் வைக்கிறோம். பாசி பயிறு, மானாவாரி நிலத்தில், வானம் பார்த்த நிலத்தில் விளைகிற ஒரு பருப்பு வகைதான் பாசி பயிறு. பாசி பயிரை சேர்த்திக் கொள்ளுகிறோம். அதே போல வெள்ளத்தை சேர்த்திக் கொள்ளும். இப்படி இந்த 3 பொருள்களிலே நாம் பொங்கலை படைப்பதற்கு காரணம், பொங்கலை எல்லோரும் உண்ண வேண்டும். மனிதர்களுக்கானது மட்டுமல்ல பொங்கல். பொங்கல் என்பது மனிதர்களை சார்ந்து வாழுகிற பல்லுயிர்களுக்கும் நாம் அளிக்கிற உணவு என்பதால் இந்த நிலத்தில் எளிமையாக கிடைக்கிற இந்த 3 பொருள்கள் என்பது பொங்கலில் மிக முக்கியமான பொருள்களாக இருக்கிறது. பொங்கல் திருவிழாக்களில் முதன்மையான திருவிழா மாட்டுக்கு வைக்கிற பொங்கல். மாட்டு பொங்கல் என்பது உண்மையிலே மாடு உழவர்களோடு எந்த வகையில் கூட்டுழைப்பாக உழைக்கிறது என்பதற்கும் மாட்டுக்கு ஒரு நன்றி சொல்லுகிற நாளாகவும் நாம் மாட்டு பொங்கலை பார்க்கிறோம். மாடு இல்லாது போயிருந்தால் நம் நிலத்தை உழுதிருக்க முடியாது. மாடுகள் இல்லாமல் போயிருந்தால் நம் நிலத்துக்கு நீர் இறைத்திருக்க முடியாது. மாடுகள் இல்லாமல் போயிருந்தால் விளைநிலத்தில் இருக்கிற எல்லா விளைச்சலையும் வீடு கொண்டு வந்து சேர்த்து இருக்க முடியாது. வீடு கொண்டு சேர்த்து இருக்கிற விளைச்சல் பொருள்களை நமக்கு போக, நாம் கொடுத்தது போக மீதம் இருப்பதை சந்தைக்கு கொண்டு போய் நம்மால் அதை வணிகம் செய்திருக்க முடியாது. ஆக மாடுகள் என்பது நம்மோடு உழைக்கிறது. உழைத்தது போக நமக்கு பால் தருகிறது, மோர் தருகிறது, தயிர் தருகிறது, வெண்ணெய் தருகிறது என்று அவ்வளவும் ஒரு ஆணிரை செல்வம், மாடு என்றாலே செல்வம், அவ்வளவையும் நமக்கு தந்து நம்மோடு ஒரு நல்ல உயிராய், நம்மை தொடர்ந்து இந்த மண்ணில் நிலைநிறுத்துகிற உயிராய் இருந்த உயிர் மாடு என்பதால் அந்த நன்றியை மறக்காமல் நன்றி பாராட்டுவதற்கு, நன்றி சொல்வதற்காக நாம் மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறோம். மாட்டை நாம் சுத்தப்படுத்துகிறோம். அதன் கொம்புக்கெல்லாம் வண்ணம் பூசி அழகுபடுத்துவது என்பதெல்லாம் மாட்டை நாம் போற்றுவதே ஆகும். பொங்கலின் இன்னொரு சிறப்பு ஜல்லிக்கட்டு என சொல்லுவோம். ஜல்லிக்கட்டு என்பது தமிழ் சொல் அல்ல. தமிழில் அதற்கு சரியான சொல் ஏறு தழுவுதல் அல்லது எருது தழுவுதல். அப்போ ஏன் நம்ம ஒவ்வொரு பொங்கலுக்கும் மாட்டோடு நமக்கு இருக்கிற உறவை நீட்சியாக வைத்திருக்கிறோம் என்றால், நாம் ஒரு காலத்தில் ஆணிரையைத்தான் செல்வம் என்றோம், ஆணிரையோடு வாழ்ந்திருக்கிறோம். காட்டு மாடுகளை வாடிவாசல் என்கிற ஒரு பகுதி அமைத்து காட்டு மாடுகளை விரட்டி பிடித்து அதை வீட்டு மாடுகள் ஆக்கியவர்கள் நாம். ஆக நம் வீரத்தை, இளைஞர்களின் வீரத்தை ஒரு ஏறு தழுவி அவனை விட ஒரு 10-15 மடங்கு அல்லது 50 மடங்கு எடை கொண்ட ஒரு பெரிய காளையை கொம்பை பிடித்து கொஞ்சம் அப்படி நிறுத்தி பார்க்கிற ஒரு வீரத்தை, இன்னும் சொன்னால் முழுக்க தமிழர்களின் வீரத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு விழாதான் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டில் ஒருவர் மாட்டு அருகில் போவதற்கே, இப்படி ஆகிருதியான ஒரு எருதின் பக்கம் போவதற்கு பயப்படுகிற நேரத்தில் எருதின் பக்கம் போய் அதனுடைய மேனியை தழுவி அதோடு பயணிக்கிற, அதை நிறுத்துகிற வீர விளையாட்டுகளில், குறிப்பாக தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் அது ஒன்று. எருதும் மனிதனும் விளையாடுகிற தருணம்தான் ஏறு தழுவுதல் என்பதை நாம் உணர வேண்டும். பொங்கலின் இன்னொரு சிறப்பு காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்றால் உறவு காணுதல் என்று பொருள். கொங்கு வட்டார வழக்கில் பூ பறிக்கும் நோன்பி என்கிறோம். அந்த காணும் பொங்கலில் பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் என்று எல்லோரும் ஒரு மதிய நேரத்தில் ஓரிடத்தில் கூடுவது, எங்கெங்கோ பல்வேறு கிராமங்களில் இருந்து ஒரே இடத்தில் கூடுவதுதான் காணும் பொங்கல். உறவுகளை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்ளுகிற பொங்கல். மதியம் சாப்பிடுவதற்காக நாம் முதலில் கொண்டு போனது
வரகு அரிசியால் செய்த பொரி, திணையால் செய்த முறுக்கு, வெல்லம், தேங்காய் என்று நமக்கு கிடைத்த பொருள்களிலே இருந்து மதிய உணவு கொண்டு போய் எல்லாம் பகிர்ந்து உண்டோம். பகிர்ந்து உண்டு விட்டு மதிய நேரத்தில் பெண்கள் கும்மி அடிக்க, ஆண்கள் எல்லாம் கபடி விளையாட, இன்னும் பல்வேறு விளையாட்டுக்கள் இருக்கும். நொங்கு தொட்டி ஓட்டுவது என்று பல்வேறு விளையாட்டுகளோடு எல்லோரும் கலந்து மகிழ்ச்சியாக உறவு காணுதலுக்கு பெயர்தான் காணும் பொங்கல். காணும் பொங்கலையே நாம் பூப்பறிக்கும் பொங்கல் என்கிறோம். பொங்கல் சிறப்புகளில் சூரிய பொங்கல் தொடங்கி காணும் பொங்கல் வரை பேசி இருக்கிறோம். நாம் மாட்டு பொங்கலை பற்றி பேசி இருக்கிறோம். கோலம் போடுவது குறித்து பேசி இருக்கிறோம். அதுவும் மாக்கோலம் போட்ட கதையை பேசி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஏறுதழுவலை பேசி இருக்கிறோம். இப்படி தமிழர்களுடைய திருவிழாக்களில் என்னென்ன சிறப்புகள் இருக்குமோ அதையெல்லாம் நாம் இந்த நாளில் பேசி இருக்கிறோம். பொங்கல் தோன்றி சற்று ஏறக்குறைய ஒரு 3000 ஆண்டுகள் இருக்கும் என்று சங்க இலக்கியங்களை பார்க்கிற போது நமக்கு தெரிய வருகிறது. ஆக ஒரு தொன்மையான தொல்குடியுடைய நல்ல பண்பாட்டை நாம் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பதோடு மட்டுமின்றி மரபு வழியாக வருகிற நல்ல சிந்தனைகளை, நல்ல செயல்பாட்டை, சமத்துவமான செயல்களை எல்லாம் நாம் அடுத்த தலைமுறைக்கு, இன்னும் சொல்ல போனால் இன்னும் பிறக்காத தலைமுறைக்கும் கடத்தியாக வேண்டும். இது காலம் காலமாய் பொங்கல் என்கிற தமிழர்களின் பண்பாட்டு திருவிழா வருடந்தோறும் செழுமையாகவும் மகிழ்வோடும் நடக்க வேண்டும் என்று இந்த நாளில் உங்களை வாழ்த்தி, உங்களுக்கு எல்லாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய நேர்காணலை முடிக்கிறேன். நன்றி.